குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். உஷதேச நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழப்பட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீஷம் குலசேகரமாஸ்ரயே. நம்ம இந்த பதிவில் முகுந்தமாலை குலசேகராழ்வார் அருளி செய்த முகுந்தமாலை என்கின்ற பிரபந்தத்தை தொடர்ந்து பார்த்துன்னு வரோம். அந்த பிரபந்தத்தில் ஆழ்வார் தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய தேவைகள், தன்னுடைய மனம் எதையெல்லாம் விருப்பப்பட்டு நினைக்கிறது அதை எல்லாவற்றையும் முகுந்தன் அப்படின்ற ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட முகுந்த மாலை அப்படின்னு சொன்னால் முகுந்தனுக்காக தொடுக்கப்பட்ட மாலை. இது பூமாலை இல்லை, சொல் மாலை, வார்த்தைகளால் புனையப்பட்ட மாலை. சிறப்பானது, என்றும் அழியாதது, எப்பொழுதும் தொடர்ந்து அதை என்ன பண்ணிக்கலாம். குலசேகராழ்வார் இருந்து இப்போ கலி பிறந்தே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் இல்லை, இத்தனை வருஷங்கள், 5100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது முதல் 100 வருஷத்துலேருந்து 200 வருஷமானால் கூட பாக்கி இத்தனை வருஷங்கள் ஆகியும் இதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து அதனுடைய கருத்துக்களை மனதில் வாங்கிக்கிறோம். அதை நினைத்து மனம் என்ன பண்ணுறது, இன்புறுகிறது. அதுபோல் நமக்கும் அத்தகைய குணாதிசயங்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஸ்ரீகிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணணும் இப்படின்னு தோணுறது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், நேற்றைய பதிவில் 8வது ஸ்லோகம் பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் சிறப்பான விளக்கங்களை பார்க்கலாமே அப்படின்னு இந்த முயற்சி இன்று செய்து பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவத்தை எத்தனை பேரோட பகிர்ந்துக்கிறோம், எத்தனை பேர் இதை தொடர்ந்து கேட்குறாங்க, எத்தனை பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் வேறு எதை பற்றி யோசிக்காமல் பெருமாளை பற்றி நம்ம யோசிக்கிறோம், பெருமாளை பற்றி நினைக்கிறோம். இதற்கு கூட அவனருளாலேயே அவன் தாள் வணங்க வேண்டும். அப்படி தான் இருக்குது. பெருமாளோட கிருப்பை இல்லாமல் பெருமாளை பற்றி நம்மளுக்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த பெருமாளை பற்றி நினைக்கணும், பெருமாளை பற்றி பேசணும், அவருடைய குணாதிசயங்களை, கல்யாண குணங்களை சிறப்பானதாக எண்ணி மகிழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முதல்ல அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டால் ஆச்சாரியர் அனுகிரகம் அப்படின்னு ஒன்று தேவை. அது இருந்தால் தான் ஆச்சாரியராக பார்த்து பெருமாளை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணினாதான் நம்மளால் பெருமாளுடைய குணாதிசயங்களை பற்றி பேசி கேட்டு படித்து இன்புற முடியும். மகிழ்ந்து இன்புற முடியும். மகிழம் என்ன சொன்னால் படிக்கும் பொழுதே சில சமயம் சில வார்த்தைகளுக்கெல்லாம் பொருள் புரியும் அப்படின்னா அப்போ மகிழம். அந்த மகிழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகிழறம் அப்படின்னு சொன்னால் அதை மகிழ்ந்துட்டா அதுக்கு அடுத்தது அதோட என்ன பண்ணுறோம், அடுத்த வாழோட அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறோம். அப்போ மகிழறம், மகிழ்ந்து இன்புறுகிறோம். அதாவது இன்புறுவது என்பது 2 பேரோட சேர்ந்தாதான். தனியால் தனித்து இனியது தனி அருந்தேல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, யார், ஔவையார். இனியது தனி அருந்தேல் நன்னா இருக்கு, ஒரு சிறப்பாக ஒரு கீரை கூட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல கூட்டு பண்ணும்பொழுதே அது பெருமானுக்குன்னு கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா இருக்குன்னா பக்கத்தில் நம்ம பசங்க மாடியில் இருக்கே, கீழே இருக்கே, எல்லாம் யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் தந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன உபயோகப்படுத்திக்கணும். அதனால தான் சொன்னால் என்ன, இனியது தனி அருந்தேல் அப்படின்னு. இனியது புசிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இனியது அனுபவிக்கிறதுக்கு, இனியது பேசி கண்டு பேட்டு என்ன பார்த்து மகிழறதுக்கு அப்படின்னு. இந்த இனியது தனி அருந்தேல் அப்படின்றது அருந்துவது என்பது என்ன, சாப்பிட்றது மட்டும்தான் இல்லை, காதால் கூட என்ன பண்ணலாம், பருக முடியும், மனதாலும் பருக முடியும், கண்ணாலையும் பார்த்து மகிழ முடியும். இன்றைக்கி பெருமாளுக்கு பூ அலங்கி சேவை போய் சேவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் சேவிச்சுட்டே நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது, பரவாயில்ல நீங்களும் போய் லைனில் நின்னுங்கோ, 8 மணிக்கு நட சாத்துறதுக்குள்ள நம்ம போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடலான்னு அடுத்த வாழ்க்கை சொல்கிறோமே. அது என்ன காரணம், இனியது கண்ணால் பார்த்து மகிழ்றதை நீ மட்டும் மகிழ்ந்துட்டு உனக்கு தெரியப்பட்ட வாழ்கிட்ட சொல்லாது இருக்காதே, போய் முதல்ல சொல்லு அப்படின்றதுக்கு தான் அந்த வார்த்தைகள். அதெல்லாம் அப்படி தான் அதுக்கு பொருள் கொள்ள வேண்டும். அதனால் இறைவனுடைய கல்யாண குணங்களை நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணோம், எல்லாரோடையும் சேர்ந்து பகிர்ந்துக்கணும். அது ரொம்ப அத்தியாவசியம். அப்போது அதனால் என்ன சொல்கிறார், இப்படியெல்லாம் கேட்டுட்டு வர, என்ன உயர்ந்தெல்லாம் இருக்கணும், உன்னை எப்போவுமே நான் நினைச்சிட்டு இருக்கணும், மாறாம துதிய பத பங்கஜம், உன்னுடைய 2 திருமணி தாமரைகளை இடைவிடாது சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும்னு. இந்த 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த அசிதானனாம்புஜம் நந்தகோபதனயம் பராத்பரம் நாரதாதி முனி பிருந்தவந்திதம் அப்படின்னு. நேற்று பார்த்தோம், நான் யசோதை குழந்தை கிருஷ்ணனை உரலில் கட்டிவிட்டு போயிட்டா, அவ்வாடு காரியம் பார்க்குறதுக்கு போயிட்டா. மாடு பார்க்கணும், மாடுக்கு என்ன இருக்கணும்,
அதுக்கு தீனி உணவு வைக்கணும், அப்புறம் பால் கறக்கணும், இன்னும் ஒரு 6 பசு பாக்கி இருக்குது, அதுக்கு பால் கறந்துட்டு வரணும், அதை கறந்த பாலை கொண்டு போய் என்ன காய்ச்சறதுக்கு எடுத்துன்னு போனோம் அப்படின்னு அவள் காட்டுக்கு போகணும்னு நிறைய கிளம்பிட்டான். நந்தகோபர் வந்து பார்த்தா குழந்தை அழுதுன்னு இருக்குது. என்ன பண்ணுறேன்னா அவங்ககிட்ட என்ன சொன்னான், நெல் மணியை தானியத்தை கொடுத்து வாசலில் நாவல் பழம் வந்துருக்குது, போய் வாங்கிக்கப்போ அப்படின்னா பெருமாள் என்ன பண்ணார், நாவல் பழத்தை வாங்கிக்கணும்னு நெல்லை கொண்டு போய் கொடுத்தார். அவர் நாவல் பழக்காரிக்கு குழந்தையோட கையில் இருந்த சங்கு சக்கரத்தை பார்த்து தெரிஞ்சுட்டா, நெல் வேண்டாம், எனக்கு வந்து நீ மோட்சம் கொடுக்குறதானா தான் உனக்கு நான் நாவல் பழம் கொடுப்பேன் அப்படின்னா, அப்பா கிட்டே இந்த சலுகை கிடச்சது, கட்டி வச்சதுலேருந்து நம்மளை அவுத்து விட்டுட்டா, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், பெருமாள் அதுக்குள்ளே வாசலில் வந்து சிறப்பான ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு, அந்த டீலிங் வந்து பார்த்தா இது போல் பிஸ்னஸ் டாக்டிஸ் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல. அந்த நாவல் பழக்காரிக்கு சூப்பரான டாக்டிஸ் என்ன, ஒரு பிடி நாவல் பழம் கொடுத்துட்டு மோட்சத்தை வாங்கிட்டு போயிட்டா. அதுக்கு என்ன காரணம், உள்ளார்த்தத்தோடு கொடுக்குறா. உண்மையான அன்பு எத்தனை பெரிய விஷயங்களையும் எத்தனை பெரிய கடினமான வஸ்துவையும் அது பெற்றுத்தரும். அரிதற்கரிது அப்படின்னு சொன்னால் அந்த அரிதான வஸ்துவை கூட அந்த நாவல் பழம் பெற்றுத்தரும் அப்படின்னு பெருமாள் அந்த 3வது வரியில் காமிச்சு கொடுத்தார். அது சரி, இவ்வளோ பெரிய பெருமாள் இப்படி வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாதவர், அவர் போய் ஒரு அம்மா ஒரு பால் கறந்துருக்கா, அவள்கிட்ட போய் அடி வாங்குவாரா, என்ன இது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஆழ்வார் என்ன சொல்கிறார், நந்தகோபதனயம். சரி, அது எப்படி, அது பராத்பரம், எல்லா எளிவந்த தன்மை. ஒரு நந்தகோப தனயம்னு சொல்லும்போது சாதாரண குழந்தை, ஒரு அப்பா கிட்ட ஒரு மாடு இடையர்களோட வீட்டில் வளர்ந்துன்னு இருக்கிற ஒரு குழந்தை, சாதாரண குழந்தை, வெண்ணெய் எடுத்துன்னு வருது, கண்ணுக்குட்டியை போய் தள்ளிப்பொண்டுள்ள தேர்றது, அப்புறம் பால் வச்சுருக்கு, வெண்ணெய் வச்சுருக்கிற இடம் தெரியலன்னா அந்த பாலை வந்து அப்படி சவட்டிட்டு வருது, எல்லாம் பண்ணுறது. ஆனால் அதுவே எப்படிப்பட்டது, பராத்பரம், எல்லா வாக்குக்கும் மனோவாக்காயங்களுக்கு எட்டாதவன். அவ்வளோ சுலபமாக அவனை என்ன பண்ண முடியாது, கண்டு பார்த்து கிட்ட போய் பேசி அனுபவிச்சுக்க முடியாது. ஆனால் பெருமாளுடைய புன்சிரிப்பு என்ன பண்ணோம், என்னது அந்த அசிதானனாம்புஜம் இருக்கே, அந்த அசிதானனாம்புஜத்துக்கு அந்த சிரிப்புக்கு என்ன பண்ணா, பிரதி எதுவுமே கிடையாது. அவனை போல சிரித்து புன்முறுவல் பூத்து தன்னுடைய அடியார்களுக்கு என்ன மனதை மயக்கக்கூடிய, மனம் இன்புறுகிற அளவிற்கு என்ன சிரிக்கக்கூடிய ஒரு சிறமை அந்த என்ன பண்ணோம் அந்த கிருஷ்ணருக்கு உண்டு அப்படின்னு ஆழ்வார் இங்கே சொல்கிறார். அதோடு சேர்ந்து இவர் ஒன்றும் சாதாரண எடப்பையன்னு நினச்சிடாத, பராத்பரம். அந்த பராத்பரத்துக்கு முன்னாடி இன்னொரு அர்த்த வார்த்தை என்ன, நாரதாதி முனி பிருந்த வந்தித்தம். அதாவது தும்புரு நாரதர் அவள்லாம் என்ன பண்ணா, தம்புராவை மீட்டிக்கொண்டு ஆகாச மார்க்கத்தில் எப்பொழுதும் இறைவனுடைய நாமங்களை தொடர்ந்து பாடிக்கொண்டிருப்பார். அவருக்கு எப்பொழுதும் நாரதருக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன, மனசுக்குள்ளே என்ன அளப்பரிய சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, நம்ம பாரு எப்போவும் பெருமாளை பற்றியே நினச்சிட்டு இருக்கோம், நம்மளுக்கு அத்தனை சாமர்த்தியம் இருக்குது, நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னு நினைப்பறான். வாஸ்தவம் தான். ஒரு பையன் கணக்கில் 100 மார்க் வாங்குறான்னு சொன்னால் அவன் பெருமைப்பட்டுக்கிறான்னா அது நியாயம்தான், அது ஏற்புடையதான். அது என்ன பண்ண முடியாது, அது ஒரு பெரிய ஈகோ கர்வம் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னது, அவன் நிறைய உழைச்சி கணக்கு போடுறான், வீட்டு பாடங்களை விடாது செய்கிறான், வகுப்பில் சொல்லிக் கொடுக்குற கணக்கிலையும் கவனித்து பார்த்து புரிஞ்சுக்கிறான். அப்போ அவனுக்கு பரீட்சையில் வரும்போது அது ஒரு பெரிய இடைஞ்சலாகவே தெரியல, அப்பப்போ போட்ட கணக்கே மனசில் இருக்குது, அதை போட்டு பார்த்து அவன் 100 மார்க் வாங்குறானா, அது இட் இஸ் அ ரைட் ப்ரவுட் அக்செப்டபிள் தான். அது எப்படி சாதாரண இந்த லோகாயதமான விஷயங்களுக்கு இந்த விஷயம் ஏற்புடையதுன்னு நம்ம கன்வின்ஸ் பண்ணுறோமோ, அதுபோல தான் நாரதர் என்ன பண்ணுறாரு, எப்பொழுதும் அவர் என்ன பண்ணிக்கிறார், இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு தம்பூராவை விட்டுக்கொண்டு உலகமெல்லாம் அப்படியே காற்று விசேஷமாக காதலப்பட்டதுன்னு போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உலா வந்து கொண்டு இருக்கிறார், அப்படி போகிறார். ஆனால் இந்த சமயத்தில் இது மாதிரி நினைக்கக்கூடாது. அவர் அப்படி நினைக்கிறாருன்னு நாம் நினைக்கிறோம், அவருக்கும் பரவாயில்ல தான் தோணுறது. ஆனால் பெருமாள் என்ன நினைப்பார், என்ன நினைக்கிறதுக்கு என்னுடைய அனுகிரகம் வேணுமே தவிர உன்னுடைய முயற்சி மட்டுமே போருமா, அப்படி இருக்காது. அதனால் நீ என்ன செய்யணும், நீ ஒன்றுக்கு நினைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கே, சுவாமி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நினைக்கணும். அதில் வந்து கர்வப்படுறதுக்கோ அடுத்த வாழை அதுக்கு சரியானது இல்லைன்னு நினைக்கிறதோ தவறு. அப்படி தான் பெருமாள் அதை எடுத்து காட்டுவார் அப்படின்னு. அப்போ நாரதாதி முனிபிருந்த வந்தித்தம், அந்த நாரதர்கள் யோகிகள், நாரதர் தும்புரு நாரதர், அதுக்கப்புறம் முனி புங்கவர்கள், அதாவது யோகிகள் சித்தர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறார், எப்போ பார்த்தாலும் பெருமாளை எல்லாரும் வந்தனம் செய்துன்னு இருப்பார். வந்தனம்னு சொன்னால் அவளுக்கு ஒரு முறை இருக்கும்.
சாதாரணமாக சில பேர் உட்காந்து எப்பவும் ஜபம் பண்ணுவா, அஷ்டாட்சரம் துவாசாட்சரம் அப்படின்னு சொல்ல, ராம சோடசாட்சரி அதெல்லாம் சொல்லி பெருமாளை ஜபம் பண்ணிட்டு இருப்பார். அது ஒரு விதமான வந்தனம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு கூட முக்கியமான விஷயம் சொல்லும். 9 விதமான முறையில் பெருமாளை நம்ம வந்தனம் செய்யலாம். பக்தி நவவித பக்தி சொல்கிறோம் சொல்லியா, ஸ்மரணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ, அப்புறம் அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு பெருமாளை நல்ல நண்பராக நினச்சிக்கலாம். வாசாதி பெருமாள் உலாவரார் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமாள்கிட்ட இருக்க அந்த சிரிப்பு அப்படி ஒரு லைட்டான சிரிப்பு, அது அதற்கு எங்கேயும் என்ன அதை பார்த்து மனதில் மகிழ தெரிஞ்சுட்டோமான பாக்கி இன்னொரு விஷயங்கள்லாம் நம்மளை இப்போ ரொம்ப அட்ராக்ட் பண்ணாது, நம்மளை கவர்ந்து இழுக்காது. பெருமாள் உலாவரார், பெருமாள் புறப்பாடு, அந்த கோபுர வாசப்படி தாண்டி அவருடைய வலது கை பக்கம் திரும்ப போகிறார் அப்படின்னு சொன்னால் வலது பக்கம் கை திரும்பச்சே அந்த திரும்புகிற இடத்துல பெருமாளை நம்ம சேவிக்கிறோன்னு வைங்களேன், அந்த சரியான சிரிப்பு அந்த சைட்டில் நம்மளுக்கு தெரியும். அதை பார்த்து மகிழ்ந்துட்டோம்னு சொன்னால் பாக்கி சில வேஷங்கள் இருக்கே அங்கேயே நிறைய பெருமாளை சேவிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவா, அந்த கூட்டத்தில் வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்னா அது எதுவுமே நம்மளை என்ன பண்ணாது, கவர்ந்து இழுக்காது. இட் நெவர் அட்ராக்ட்ஸ். ஆனால் அதுபோல் மனது பூர்த்தியாக அப்படி நம்ம பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு. அப்போது இது மாதிரி சேவிக்கிறதுக்கு அவங்க என்ன நிறைய பேர் இருக்கா. பெருமாளை சேவிக்கிற யாரெல்லாம்? நாரதாதி முனி பிருந்த வந்தித்தம், முனிவர்களுடைய கூட்டங்கள்னு சொன்னால் அவள் 4 பேர் தான் இருப்பாள். 4 பேரே கூட்டம் சொல்கிறமான்னு இல்லை, எந்தெந்த இடத்துலையோ எத்தனையோ பேர் இருப்பா. எல்லாரும் சுவாமியோட என்ன திருக்கல்யாண குணங்களை எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லுவார் அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கும்பொழுது பெருமாள் ராசக்கிரீடை பண்ணினார். அப்போது பெருமாளுடைய புல்லாங்குழல் வேணுகானம் காதில் கேட்ட உடனே நிறைய பேர் என்ன பண்ணா, பௌர்ணமி நிலவு நிறைய ஆற்றுல இருக்கிற எல்லாரும் அவாத்துக்கு ஆச்சாரியர் உபன்யாசத்தில் சொல்லி ஆகும். சில பேர் அப்போ தான் தோசை பார்த்துட்டு இருந்தாலாம், ஒருத்தர் ராத்திரி குழந்தைக்கு பால் காய்ச்சி அதனோட அந்த சொம்பில் ஒன்று இருக்கும், அதில் போட்டு வச்சுட்டு பக்கத்தில் கொண்டு எல்லாத்தையும் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு கொண்டான அந்த பாலாடை டம்ளர் அது எல்லாத்தையும் கொண்டு அங்கே வச்சுட்டாலாம். எல்லாம் வச்சுட்டு தயாராக பண்ணும்பொழுது பெருமாளுடைய வேணுகானம் கேட்கறது என்ன, அந்த வேணுகானத்தை கேட்டவுடனே அவளுக்கு அப்படியே நம்ம கண்டிப்பாக இப்போ கிருஷ்ணரோட போய் பார்க்கணும், கிருஷ்ணர் வேணுகானம் வாசிக்கிறத மனம் மயங்கி அது கேட்கணும்னு அவளுக்கு தோணுறது. இது நம்மளுக்கு தெரியும். ராசக்கிரீடையில் நிறைய பேர் போனால் நிறைய பேரால் பெருமாளோட இருக்க முடிஞ்சுது. பெருமாள் என்ன பண்ணார், அவளுக்கெல்லாம் அந்த ராசக்கிரீடையோட அதில் இருக்கிற அந்த லயம் இருக்கே அதை அவளுக்கு காட்டி கொடுத்தா. சிலவாளுக்கு என்ன பண்ண முடியல, போக முடியல. ஏன்னா வீட்டில் அவள் இருக்கிற கிரகத்தில் நிறைய வேலை இருந்தது, வேலையை முடிச்சுட்டு தான் போகணும்னு சொன்னால் வேலை முடிக்கிறதுக்குள்ளேயே நாழி ஆயிடுத்து. பாதியில் போய் கலந்துக்க முடியுமா, போக முடியுமான்னு அப்படியே இவ்வளோ நாழி ஆயிடுத்தேன்னு அவள் வாசப்படியில் அது மேலே சாஞ்சுக்கிட்டு நின்னாலாம். அப்படியே பிராணம் போயிடுதான். இது என்ன விஷயம்னு கேட்டால், அந்த அனுபவத்தை துல்லியமாக இங்கேயே நம்பாத்து வாசல்லையே அனுபவிச்சு விட்டா. அதனால் அவளுக்கு என்ன கிடச்சிது, இங்கேயே மோட்சம் கிடச்சிது. அந்த ஜீவன் நேர போய் பெருமாளுடைய திருவடி வாரத்தில் இணையறத எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் அது பெரிய அனுபவம். இது எப்படி அத்தனை பேருக்கும் கிடச்சிது, பெருமாள் எப்படி ஒரு இவ்வளோ சௌலபியமாக இருக்காரு. ஏன்னா நந்தகோபதனயம் அவள் அவருடைய எளிவந்த தன்மை, எளிமையான எளிமை. ஆனால் அதே அடுத்த வார்த்தையில் என்ன சொல்கிறார், பராத்பரம். இப்போ ஒரு 4-5 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னார் என்ன, தேவகி நந்தனோயம். அப்போ தேவகி நந்தனோயம் சரி, ஆனால் அதுக்கப்புறம் என்ன, அவரே பெரிய பராத்பரம் அப்படின்னு அங்கே சொன்ன மாதிரி தான். அங்கே தேவகி நந்தனோயம், இங்கே நந்தகோபதனயம். இதெல்லாம் பார்த்துட்டா இப்படி சொன்ன உடனே இது எனக்கு ஒரு சின்ன லிங்க் எங்கே கிடைக்கும்னு கேட்டால், ராமாவதாரத்தில் பெருமாள் காட்டில் வனவாசம் சீதையோடும் தம்பியோடும் துணைவியோடும் அவர் 14 வருஷம் காட்டில் இருக்கணும்ட்டு வரார். அங்கே வந்தால் பெருமாளுடைய அழகு, பெருமாளுடைய சௌலபியம், அது அவருடைய சௌசீல்யம், அந்த எளிவந்த தன்மை எல்லா ரிஷிகளோடையும் எனக்கு எதாவது இத்தனை சங்கம் இருக்கே, சந்தேகம் இருக்கே, இதை எப்படி தீர்த்துக்கணும் அதை எப்படி தீர்த்துக்கணும், நிறைய ரிஷிகளோட மணிக்கணக்காக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் பார்த்துட்டு அப்புறமா மத்தியானம் பொழுது அப்படி செலவழிக்கிறதுன்னு இருந்த பொழுது அவள் எல்லாருக்கும் தோணுமா, இந்த ஒரு அழகை போய் காட்டுக்கு வந்துடுது, நம்மளை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கார் போல இருக்கு, ரொம்ப சந்தோஷம்னு எல்லாருக்கும் பர்சனலாக பெருமாள்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் வருமா.
அப்போ எல்லாரும் பெருமாளை சேர்த்து கட்டிக்கணும், பெருமாள் பக்கத்தில் கையை பிடிச்சிக்கணும் அப்படின்னு. ஆனால் பெருமாள் வந்து அப்படி எல்லாரோடையும் தொட முடியாது. ஒரு ராஜா அவர் வந்து ஒரு காரியார்த்தமாக என்ன பண்ணியிருக்கார், அவள் அப்பாவோட ஆணை அப்படின்னு சொல்லி அதை சிறமேற்கொண்டு என்ன பிதிர்வாக்கிய பரிபாலனம்னு காட்டுக்கு வந்திருக்கார். அது வந்து எல்லாரும் பார்த்தா இன்புற்றா எல்லா 10 வருஷங்கள் காட்டில் தண்டகாரண்ய வனத்தில் அப்படி ஒரு இடத்துலையா இருந்துட்டு இருக்கார் இல்லையா. அப்போ அவள்லாம் நினச்சிக்கிட்டாலாம் பெருமாளை கையை பிடிச்சிக்கணும், கிட்ட போய் பார்க்கணும், பெருமாளை தொடணும்னு. அப்போது மானசீகமாக பெருமாள் அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலாம், இந்த ஜென்மத்தில் தொட முடியாது, நான் இந்த ராஜான்ற முறையில் அப்படியே இந்த போர்வையிலே போயின்னு இருக்கேன், மறுபடியும் இந்த பகுதிக்கு நான் வருவேனா அப்படின்னு கேட்டால் தெரியாது, வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அடுத்த பிறவியில் அடுத்த அவதாரத்தில் கிருஷ்ணனா அவதரிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கோ, கோபிகைகளாகவும் பிருந்தாவனத்தில் இருக்கிற என்ன ஸ்திரீகளாக வந்துடுங்கோ. அங்கே வந்தோடனே நம்ம எல்லாரும் ரமிக்கலாம், நம்ம வந்து அப்போ தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சுவாமி சொன்னாராம். அந்த வார்த்தையை சிறமேற்கொண்டு அதனால தான் அவள் எல்லா கோபிகைகளும் எல்லா ரிஷி முனிவர்களும் என்ன பண்ணா, இங்கே கோபிகைகளாக வந்துவிட்டா அப்படின்னு ஒரு சின்ன தொடர்பு சொல்லி காப்பா. அதனால தான் என்ன பண்ணுவா, இது போல் அவளுக்கு ராசக்கிரீடையை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால தான் பெருமாள் அந்த துல்லியமான அந்த அனுபவத்தை தந்தார் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவாள். அது என்னது, நாரதாதி முனி பிருந்த வந்தித்தம். அந்த முனிவர்களும் யோகிகளும் எப்போ என்ன பண்ணார், பெருமாளை எப்போதும் துதி செய்து கொண்டிருக்க வேண்டும். அது ராமாவதாரத்தில் இங்கே வந்தவுடனே பக்கத்தில் இருந்து அனுபவிக்கலாம். எல்லாருக்கும் பெருமாள் அந்த அனுபவத்தை துல்லியமாக கொடுத்தார். அது எப்படி, அவருடைய சௌசீல்யம் சௌலபியம் அது ரெண்டும் தான் ஒரு பெரிய பரத்துவம் என்கிறதே ஒரு க்ஷண நேரத்தில் மறந்து, க்ஷண நேரத்தில் அதை மறைச்சுட்டு பெருமாள் மறந்துக்க மாட்டார். நமக்கு அதை அந்த அனுபவத்தை அந்த எண்ண ஓட்டங்களை கொஞ்ச நேரம் மறைச்சுட்டு தான் சாதாரணப்பட்டவன் தான், உனக்கு திட்டமாக உனக்கு நான் வருவனே அப்படின்னு. அதனால் பெருமாள் புன்சிரிப்பு இருக்கு, அதை வந்து நம்ம கிட்ட போய் அனுபவித்து சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ பெருமாள் சொல்கிற மாதிரி இருக்குமா, இதுக்கு இவ்வளோ தூரம் வந்தியா, நீ சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படி கேட்குறான். நம்ம நண்பர்கள்லாம் கொத்தர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, நீ இவ்வளோ தூரம் வந்தியே, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நான் கண்டிப்பாக உன்னை வந்து பார்த்துருப்பேனே அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் பெருமாளுக்கு ஃப்ரீயாக இருக்கேன்னு இல்லை, ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவார், எல்லா இடத்துலையும் இருப்பார், எங்கேயும் தன்னை காட்டிக்கொள்வார். அப்படின்னா என்ன, கறந்த சில இடந்தோறும் இடந்தைகள் பொருள்தோறும் பறந்து எங்கும் நிறைந்துள்ளார். அதனால் பெருமாள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னு. பெருமாள் எல்லா இடத்துலையும் சுத்த சத்துவமயமாக எல்லா இடத்திலும் எப்பொழுதும் இருப்பார். அதில் என்ன கிடையாது, எந்த கலப்புமே கிடையாது. அதனால் பெருமாளை அனுபவிக்கணும், பெருமாளுடைய சிரிப்பு நம்ம பார்த்து இன்புறணும் என்று சொன்னால் அந்த ஒரு க்ஷணத்துக்கு மனதை சுத்தமாக வச்சுட்டு பெருமாளை சேவிச்சுமான நிச்சயமாக அந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கும். அதில் தாரதமியமே கிடையாது. இது முதல்ல இந்த ஜீவனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அகஸ்மாத்தாக இது ஒரு பெண் சரீரத்தில் இருக்குது, அகஸ்மாத்தாக ஒரு ஆண் சரீரத்தில் இருக்குது. ஆனால் உண்மையில் இந்த 2 ஜீவனும் எதில் சேர்ந்தது, பெருமாளுடைய சரீரத்தில் ஒரு அங்கம். இதில் எத்தனை பெரியவாள் சொல்கிறதும் ஒரு தடவை கேட்டால் புரிஞ்சுவிடும் இல்லையா. நன்னா படிக்கிற குழந்தை இருக்குது, நன்னா கணக்கு போடுறது, நம்பர் ஒர்க்கு நம்ம கணக்கு போடலாம் வா அப்படின்னு சொன்னால் வாயில் கணக்கு கேட்கும்பொழுதே கணக்கை கேட்டுன்னு இருக்கும்போதே அதுக்கு விடை சொல்கிற அளவுக்கு அந்த குழந்தை ஸ்மார்ட்டாகவும் துரிதமாகவும் வேகமாக நம்பரை புரிஞ்சுக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்குது. அதுபோல் ஒரு சாமர்த்தியம் இருக்கிற குழந்தைக்கு ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தா நன்னா மனசில் வந்துடும் இல்லையா. அதுபோல தான் நம்ம ஆச்சாரியர் நமக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கும்பொழுது அதை நன்னா கவனித்து கூர்ந்து கவனித்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோமான அது மறுபடியும் மறக்கக்கூடாது. 4 3 7 ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டா புரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். 4+3 7ன்னா நம்ம கொள்ளு தாத்தா அவருக்கு முன்னே இருக்கிற கொள்ளு தாத்தாவும் 4+3 7 தான் சொல்லியிருப்பார். நம்மளும் அதே தான் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு அப்புறம் நம்ம இதில் பசங்க இருக்குது, நம்மளுக்கு கொள்ளு பேரன், அதுக்கு மேலே அவனுக்கு கொள்ளு பேரன்லாம் இருக்குன்னா கூட அவனும் 4+3 7 தான் சொல்லணும். இதில் மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் கொஞ்சம் 4:45 6:15 அப்படிலாம் மாற்றியெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா. அப்படி சொன்னால் நம்மளுக்கு அந்த கணக்கு சரியாக புரியலேன்னு அர்த்தம். அதுபோல் இல்லை, ஒரு தடவை ஒரு விஷயத்தை நன்னா புரிஞ்சுனுட்டா கிருஷ்ணா அனுகிரகம் பண்ணு இதை அப்படியே மாற்றாது இருக்கணும் அப்படின்னு சரியாக புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் இங்கேயும் இந்த இடத்துல ஒரு ஃப்ளாரசன்ட் லைனில் ஒரு வார்த்தை எழுதணும்னு சொன்னால் இதற்கும் ஆச்சாரியர் அனுகிரகம் பகவத் சங்கல்பமும் அத்தியாவசியம், அது இன்றியமையாதது அப்படின்னு. அதனால தான் ஆழ்வார் எங்க என்ன சொல்கிறார், நந்தகோபதனயம் பராத்பரம். அவர் எப்படிப்பட்ட அவர்னு கேட்டால் நாரதாதி முனி பிருந்த வந்தித்தம். நாரதர் முதலான முனிவர்கள் எப்பொழுதும் அந்த முனிவர் கூட்டங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அவரை எப்பொழுதும் வந்தனை செய்து கொண்டே இருக்கும், எப்பொழுதும் அவருடைய புகழ் பாடிக்கொண்டே இருக்கும். அதனால்
அது சிறப்பாக இருக்கணும். மனமே நீ அதை உணர்ந்து கொள் அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய மனதை கூட்டு சொல்கிறார் அப்படின்றதாலும் சரி, இல்லை எல்லாமே பொது ஸ்டேட்மெண்ட், அந்த மனம் என்கின்ற வார்த்தையை தனியாக வச்சுட்டா இது எல்லாமே நாலு வரையும் 4 ஸ்டேட்மெண்ட், இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மந்த மந்த அசிதான நாம்பூஜம் நந்தகோபதனையும் பராத்பரம், அப்புறம் நாரதாதி முனிபிருந்த வந்தித்தம், இது அத்தனையும் 4 வரையும் தன் மனதை கூட்டு சொன்னால் சரி, மனதெல்லாம் கூப்பிடல பொதுவாக சொல்கிறார். அப்போ அது எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாரும் இந்த 4 விஷயங்களையும் 4 வரிகளை சொல்லக்கூடிய செய்திகளையும் மாறாமல் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆழ்வாரோடைய அபிப்பிராயம். அதை நம்ம சிறமேற்கொண்டு நம்மளும் அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இந்த 8வது ஸ்லோகத்துக்கு இந்த கருத்துக்களை இதோடு நிறுத்திக்கலாம். அடுத்த பதிவில் அடுத்த ஸ்லோகத்தில் ஆழ்வார் என்ன சொல்கிறார், நம்மளுக்கு என்ன தெரிய வைக்கிறார், அவர் என்ன தெரிய வைக்கிறார், நம்ம அதுலேருந்து என்னெல்லாம் தெளிஞ்சு புரிஞ்சுக்க முடியும்ன்றத பார்க்கலாம். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.